ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் கன்வர்ஷனில் டெசிமல் டு எக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 2 கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டெசிமல் டு எக்ஸா டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் எடுத்து நம்ம போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 668.23. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் வித் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we have to convert to hexadecimal number. ஸோ hexadecimal நம்பர்னுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை என்ன நம்பரை கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் சிஸ்டம்னுடைய பேஸால் இந்த டெசிமல் நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது இன்டிஜர் பார்ட்டை டிவைட் பண்ணணும், அதே போல் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டிஜர் பார்ட் எடுத்துப்போம். இங்கே வந்து 668 இருக்குது, 668 இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், 16ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து 16, அதாவது ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 வந்து ஆகாது, அப்போ 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம், 66 எடுத்துக்கிறோம். 66 அப்படின்றது வந்து 16ஆல் 4 டைம்ஸ் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ 4 × 16 64. அப்போ இங்கே நம்ம 4 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 64 ரிமைண்டர் 2 இருக்குது. அப்போ 2 வந்து பக்கத்தில் போச்சுன்னா 28 வரும். 28னா உங்களுக்கு வந்து 1 டைம் வந்து 16ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 - 16. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 12 வரும். அப்போ ரிமைண்டர் வந்து 12. அதே போல் திரும்பவும் இந்த 41 திரும்பவும் நம்ம 16ஆல் டிவைட் பண்ணணும். 16 வந்து பார்த்தீங்கன்னா 41 16ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ 2 × 16 32. ரிமைண்டர் நமக்கு 9 வரும். ரிமைண்டர் 9. 32 ஏன்னா 32 வருது, 32னா ரிமைண்டர் 9 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் 16ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழேருந்து மேலே எழுதணும். ஸோ எழுதுனா கிடைக்கக்கூடியது தான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அப்போ 668 அப்படின்ற, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்குது. 12 அப்படின்னா என்னன்னா, இங்கே 12 அப்படின்றது 10ன்றது ஏ, 11 அப்படின்றது பி, 12 அப்படின்றது சி. ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்ம என்ன சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம். அப்போது 668 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கீழே வந்து எழுதுங்க, 2 9 12க்கு பதில் சி போடணும். அப்போ 2 9 சி. ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இது இன்டிஜர் பார்ட். இதே ஃப்ராக்ஷனல் பார்ட் நீங்கள் எழுதும்போது பாருங்கள் 0.23. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஹெக்ஸாடெசிமலுடைய பேஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை. அப்போ 0.23 × 16. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, 0.23 × 16 நீங்கள் போட்டிங்கன்னா 3.68 வரும். இதில் 3 அப்படின்ற அதை இன்டிஜர் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம எழுதிக்கணும் 3. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் பார்ட்டை திரும்பவும் இதே ஸ்டெப் 16ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0.68 × 16. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும், ஏன்னா நம்ம இன்டிஜர் பார்ட் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ 0.68 ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் 16ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 10.88. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் 10 தனியாக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 0.88 ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் திரும்பவும் 16ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதே போல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து 14.08 நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே 14 தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் பார்ட், இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும் இருக்குது. அப்போ 0.08 × 16. ஸோ போடும்போது நமக்கு 1.28 கிடைக்குது. அப்போ இங்கே 1 நம்பர் தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது போல் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது இந்த 10 அப்படின்றது நம்ம ஹெக்ஸாடெசிமல் எழுதும்போது ஏ அப்படின்னு எழுதுவோம். அதே போல் 14 நம்ம இ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ ஃபைனலாக இந்த 0.23 அப்படின்ற டெசிமல் நம்பரை நம்ம எப்படி ஹெக்ஸாடெசிமலாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேலேருந்து எழுதணும் நீங்கள். ஸோ மேலேருந்து எழுதும்போது 3, அதாவது 0.3, 10க்கு பதிலாக இங்கே ஏ போடணும், 14க்கு பதிலாக இ போடணும், அதுக்கப்புறம் 1, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஃபைனலாக. ஸோ நம்மளுடைய டெசிமல் நம்பர் என்ன, 668.23. இந்த டெசிமல் நம்பரை எப்படி நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 29C.3AE1
இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி சம் டெசிமல் நம்பர் எடுத்துக்கோங்க. 79.57. ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெசிமல் நம்பரை நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ பாருங்கள் டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது நம்மளால். இதுவே வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துட்டு எப்படி டெசிமல் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.